الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين. قال سئل عن صوم يوم عرفة، قال نبينا محمد صلى الله عليه وسلم: يكفر السنة الماضية والباقية، صدق رسول الله العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தில் வாழும் காலமெல்லாம் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லி தந்த ஃபர்லான சுன்னத்தான நடைமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடக்கக்கூடிய நன்மக்களாக எல்லாம் வல்ல இறைவன் நம் எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நல்ல நசீபை ஏற்படுத்தி தருவானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒரு சில நாட்களை நமக்கெல்லாம் நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய, எந்த மக்களுக்கும் எந்த சமுதாயத்திற்கும் வழங்காத ஒரு சில நாட்களை அல்லாஹ் நமக்கு வழங்கக்கூடிய நேரத்தில் அந்த நாட்களை நாம் பயன்படுத்த வேண்டும் என்பதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் உலகம் முழுவதும் எங்கெல்லாம் எந்த இடத்திலிருந்து எங்கெல்லாம் இருந்து ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஹாஜிகள் போனார்களோ அவர்களுக்கு இன்று அரஃபாவுடைய நாள். அவர்கள் ஹாஜிகள் அவங்க இன்னைக்கு நோன்பு வைக்க மாட்டாங்க. ஹாஜிகள் அரஃபாவுடைய நாள்ல நோன்பு வைக்க மாட்டாங்க. அவங்க அல்லாஹ்விடத்துல மன்றாடி அல்லாஹ்விடத்துல அதிகமாக துஆ செய்வார்கள். எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, ஷைத்தான் தேம்பி தேம்பி அழுகக்கூடிய, மண்ணை வாரி போட்டு கொண்டு அழுகக்கூடிய அளவுக்கு ஷைத்தான் இன்றைக்கு அழுகக்கூடிய நாள். இவ்வளவு தூரம் ஒரு மனிதனை நாம கஷ்டப்பட்டு இந்த மனிதனை கெடுக்கணும், இவனை நாசமாக்கணும், இப்படியாவது நிறைய பாவத்துல விழ வைக்கணும் அப்படின்லாம் சொல்லி நிறைய பாவத்தை பண்ண வச்சோம். ஆனால் இன்னைக்கு ஒரே நாள்ல எல்லா பாவங்களும் அப்படியே ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சு போகுதே. நாம இவ்வளவு நாள் இந்த மனுஷனை கெடுத்த விஷயம் எல்லாமே வீணா போகுதேன்னு சொல்லி ஷைத்தான் தேம்பி தேம்பி அழுகக்கூடிய நாள் இன்றைய நாள். ஹாஜிகள் அந்த இடத்துல அரஃபாவுடைய அவர்களுக்கு இன்றைய அரஃபாவுடைய நாள்ல அதிகமாக நேற்று இரவே மினாவில் இருந்து அரஃபாவுக்கு நேற்று இரவே வந்து விட்டார்கள் என்று வாட்ஸ்அப்ல செய்திகள் எல்லாம் நிறைய ஹாஜிகள் இன்னைக்கு மேக்சிமம் நிறைய பேர் அரஃபாவுடைய இடத்துல இன்னைக்கு நிறைய பேர் கூடியிருப்பார்கள். எனவே அரஃபாவுடைய அந்த இன்றைய நாள்ல ஹாஜிகள் அதிகமாக அவர்களுடைய பாவத்தை நினைத்து அவர்களுக்காக அவர்களுடைய குடும்பத்திற்காக அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு நல்ல நசீபை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி இருக்கிறார். இந்த வாய்ப்பு ஹஜ்ஜுக்கு போகாத, ஹஜ்ஜுக்கு செல்ல முடியாதவர்களுக்கு இந்த வாய்ப்புகள் கிடையாதா என்றெல்லாம் இயங்கக்கூடிய சில நேரங்கள்ல தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். நமக்கு நாளை அரஃபாவுடைய நாள் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்களுக்கு இன்னைக்கு அரஃபா, நாளைக்கு ஹஜ்ஜுக்கு போகாமல் நம்முடைய ஊர்களில் இருக்கக்கூடிய நாம அரஃபாவுடைய நோன்பை கட்டாயமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான நோன்பு அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஏற்கனவே நேற்று கூட சொன்னேன், ரமதானுடைய நோன்புக்கு நாம் எப்படி முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த அரஃபாவுடைய நோன்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுத்து அந்த நோன்பை நாம் நிச்சயமாக கட்டாயமாக வைக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அரஃபாவுடைய நோன்பை பற்றி கேட்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யுகஃபிரு ஸனத்தல் மாதியா வல் பாக்கியா. எனவே ஏற்கனவே போன ஒரு வருடம் இனி வரக்கூடிய ஒரு வருடத்திற்கான பாவத்திற்கான பரிகாரம் தான் இந்த ஒரு நோன்பு என்பதாக சொன்னார்கள். எனவே அப்படிப்பட்ட இந்த அற்புதமான நோன்பை இன்னைக்கு நாம இன்னைக்கு இரவு சகரு செய்து விடிந்தால் வெள்ளிக்கிழமை ஒரு அரஃபாவுடைய நோன்பு. நம்ம இந்த ஒரே ஒரு நோன்பை தவற விட்டுட்டோம் அப்படின்னு சரி அடுத்த நாள் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த நன்மையை ஈடாக கொண்டு வர முடியாது. எனவே அந்தந்த நாள்ல அந்தந்த நேரத்துல எந்தெந்த வேலையை செய்யணுமோ அந்தந்த வேலையை அந்தந்த நேரத்துல நம்ம செஞ்சாதான் அதனுடைய முழுமையான நன்மைகள் நமக்கு கிடைக்கும். அந்த அடிப்படையில இன்னைக்கு இரவுல இன்னைக்கு நைட்டு சகரு செஞ்சு நாளை வெள்ளிக்கிழமை அரஃபாவுடைய நாள் நோன்பு
அது மட்டும் அல்லாமல் அரஃபாவில் இன்றைய ஹாஜிகள் எப்படி துவா செய்கிறார்களோ அதே போல நாளை இன்றும் நாம் அதிகமாக செய்யலாம். நாளை நோன்பு வைத்து இருக்கக்கூடிய நிலையில அரஃபாவுடைய நாள்ல நாம அதிகமாக அல்லாஹ்கிட்ட துவா செய்யணும். காரணம் அரஃபாவுடைய நாள்ல ஹைரு துஆஇ துஆ யௌம அரஃபா, துஆக்களிலேயே சிறந்த துவா எது அப்படின்னா அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா நேரங்கள்லையுமே துவா கேட்குறோம். தொழுகைக்கு முன்னாடி கேட்குறோம், தொழுகை முடிஞ்சதுக்கு பின்னாடி கேட்குறோம். எல்லா நேரங்கள்லையும் கேட்டால் கூட துஆக்களிலேயே சிறந்த துவா அரஃபாவுடைய நாளில் கேட்கக்கூடிய துவா அப்படிங்கிற அடிப்படையில் நாம் அரஃபாவுடைய நாளைக்கு நோன்பு வைத்திருக்கக்கூடிய நிலையில் நம்மளுடைய தேவைகள், நம்முடைய ஹலாலான எண்ணங்கள் என்னென்னலாம் ஒவ்வொருவர்களுக்கும் நியத்து இருக்குதோ எல்லாத்தையுமே முன் வச்சு அல்லாஹ்கிட்ட துவா கேட்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். அதே நேரத்தில் நாம் அரஃபாவுடைய நாளில் அதிகமாக லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லல் முல்கு வ லஹுல் ஹம்து யுஹ்யி வ யுமீத்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். 4வது கலிமாவை நம்ம அதிகமாக அல்லாஹ்விடத்துல நிறைய தஸ்பீஹ்கள், நிறைய திக்ருகள் இருக்கு. இதைத்தான் செய்யணும் அதைத்தான் செய்யணும்னு கிடையாது, நம்ம எது வேண்டுமானாலும் செய்யலாம். எனவே அரஃபாவுடைய நாளில் அதிகமாக துவா செய்யணும், அது அதிகமாக திக்ரு செய்யணும். இந்த 2 விஷயத்தை செய்து அந்த அரஃபாவுடைய நாளை கண்ணியப்படுத்தி நம்முடைய அந்த ஹாஜிகளுக்கு எப்படி அங்கே பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறதோ அதுபோல நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டுமானால் இந்த ஒரு நோன்பை நாம் நிச்சயமாக கட்டாயமாக வைக்க வேண்டும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தருவானாக. அதே போல இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு இரவு சஹர் செய்து நாளை ஒரு நாள் அரஃபாவுடைய நாள் நோன்பு என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் கிட்டத்தட்ட ஒரு 23 வக்துகளுக்கு நாம் தக்பீர் சொல்லணும். அது நாளை சுபுகில் இருந்து, நாளை வெள்ளிக்கிழமை சுபுகில் இருந்து வெள்ளி, சனி, ஞாயிறு, திங்கள், செவ்வாய்க்கிழமை அசர் வரை ஏறத்தாழ ஒரு 23 வக்துகள் நாம் தொழுகை செலாம் கொடுத்ததற்கு பின்பு நாம் தக்பீர் சொல்லுவோம் இன்ஷா அல்லாஹ். அதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை ஈதுடைய அல்ஹா பெருநாளாக இருப்பதால் அன்றை காலை 7 மணிக்கு நம்முடைய மதீனா பள்ளியில் 7 மணிக்கு தொழுகை நடைபெறும். 6:30க்கு தக்பீர் ஆரம்பிக்கப்பட்டு 6:45க்கு பயான், சரியாக 7 மணிக்கு நம்முடைய மதீனா பள்ளியில் ஈதுல் அல்ஹா பெருநாள் தொழுகை நடைபெறும் என்பதையும் ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம், யாரெல்லாம் உதகையா கொடுக்குறீங்களோ உங்களுடைய பக்கத்தில் உங்களுடைய குடும்பத்தார்கள் எங்கெங்கேயாவது வெளியில் அங்கங்கே கொஞ்சம் தூரமாக எங்கெல்லாம் உதகையாக கொடுக்குறீங்களோ, யாரெல்லாம் குர்பானியை நிறைவேற்றியதற்கு பின்னால் அதனுடைய தோலை, அது ஆட்டு தோலாக இருந்தாலும் சரி மாட்டு தோலாக இருந்தாலும் சரி, எனவே அதனுடைய தோலை நம்முடைய மதீனா பள்ளிக்கு நீங்கள் கொண்டு வந்து செலுத்துமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி